அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவ்யா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கதை சொல்லுதல் என்ற தலைப்பில் மாயாஜால கதை சொல்கிறேன். கடலை தாண்டி, சமுத்திரத்தை தாண்டி, நதிகளை தாண்டி ஒரு ஜாவா தீவுல பெரிய அரக்க ஒருத்தன் இருந்தான். அவனுடைய ஒவ்வொரு விரல்களும் தர்பூசணியோட எடையளவு இருக்கும். அந்த தீவில் அவன் நடந்தாவே பூகம்பம் வந்த மாதிரியே ஒரு அதிர்வு ஏற்படும். அதே தீவுல ஒரு ஏழை அம்மாவும் அவங்களுடைய பொண்ணும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பொண்ணு பேரு டூட்டும். அவங்க விறகுகளை விற்று தான் வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. அந்த ஏழ்மையிலையும் அந்த அம்மா அந்த பெரிய அரக்கனுக்காண்டி தினமும் சமைச்சு போடுவாங்க. ஏன்னா அப்படி சமைச்சு போடாட்டி அந்த பெரிய அரக்கையை எங்க பொண்ணை சாப்பிட்டுருவேன்னு கட்டளையிட்டு இருக்கான். ஒரு நாள் அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. தங்கமி, அம்மா சந்தைக்கு போயிட்டு வரேன், கதவை தாப்பால் போட்டுட்டு உள்ளே பத்திரமா இருமா. சரிங்கம்மா, என்ன இருந்தாலும் சீக்கிரமா வந்துருங்க, எனக்கு அந்த பெரிய அரக்கு வருவான்னு பயமா இருக்கு. நீ ஏன் டூட்டுமோ பயப்படுற? அந்த பெரிய அரக்கனுக்கு தான் நான் ஏற்கனவே சமைச்சு வச்சிருக்கேன்ல, அதனால அவன் உன்னை நிச்சயமா தொந்தரவு பண்ண மாட்டான். சரிங்கம்மா, என்ன இருந்தாலும் சீக்கிரமா வந்துருங்க, நான் கேட்டு இந்த பழம் நீளமான கொண்டைப்பீன் கொண்டு வாங்க. சரி செல்லமே, உனக்காண்டி நான் அதை வாங்கிட்டு வரேன். அம்மா சந்தை கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அரக்க வந்தான். டூ டூ மூ, தயவு செஞ்சு கொஞ்சம் கதவை திறக்குறியா? உணவுதான் வெளியே இருக்குல்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ பெரிய அன்லான இருந்த உணவை ஒரேடியா குடிச்சிட்டான். இருட்டும் ஆயிடுச்சு. ஏமா சுகமா இருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லடா தங்கம், இன்னைக்கு நான் சம்பாதிச்ச காசுல நாளைக்கு அந்த அரக்கனுக்கு சேர்த்துக்கு மட்டும்தான் உணவு இருக்கும். நம்ம 2 பேருக்கும் காலையில சாப்பிட எந்த உணவும் இருக்க போறதில்லை. அதனால என்னம்மா இப்ப என் வயிறு நிறைஞ்சுதான் இருக்கு. டூட்டுமும் உங்க அம்மாவும் பட்னியா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் டூட்டுமுவை விட்டுட்டு அவங்க அம்மா வெளியே போயிருந்தாங்க. என்ன ஒரு அற்புதமான வாசனை, சின்ன கிண்ணம் எடுத்துட்டு போய் சாப்பிட போறேன். அதான் அவ்வளோ ஒண்ணுமே இருக்குல்ல, அந்த அரக்கனுக்கு ஒன்றும் தெரிய போறதில்ல. டூட்டுமு அவளுக்கே தெரியாம பசியாலையும் ருசியாலையும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டா. ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்ட, ஓடி போய் கதவை சாத்திட்டா. அந்த அரக்க வந்து அந்த பானையை பார்த்தப்போ, என்னோட உணவை தொடுறது எங்க யாருக்கு வந்தது? டூட்டுமு, என்னோட உணவை யார் சாப்பிட்டா? வெளியே வரப்போறியா இல்லையா? இங்க இருந்து போயிடு. அரக்கன் கதவை உடைச்சான். அவனுடைய பெரிய கைகளால டூட்டுமுவை பிடிச்சான். பிடிச்சு வாய்க்குள்ள போட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சான். அரக்கனி அரக்கனி, நீ விட்டுரு. அரக்கனுடைய வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்ட டூட்டுமுவுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. அப்பதான் டூட்டுமுவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவளோட நீளமான கொண்டை ஊசி எடுத்து குத்த ஆரம்பிச்சா. குத்தாத, நிறுத்து, நான் சொன்னா கேளு, குத்தாத. அரக்க தடுமாறி கீழே விழுந்தான். டூட்டுமுவும் வயிற்று கிழிச்சிட்டு வெளியே வந்துட்டா. அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க சம்பாதிக்கிற பணம் அவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. நன்றி.